அக்கா பையனுக்கு மொட்டை அடிக்க போகலாமா? வாங்க போவோம். அக்கா பையனுக்கு 2வது மொட்டை அடிக்கிறனால உசிலம்பட்டி மானூத்தில் தான் போய் மொட்டை அடிக்கணும். இதுதான் எங்கள் அப்பா வீட்டு கோயில். நாங்கள் போகிற வழியிலே ஃபஸ்ட்டு நாள் காலையில் டிஃபன் முடிச்சுக்கலான்றதுக்காக காமாட்சி ரெஸ்டாரண்ட்டில் போய் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மாலை வாங்கணும் அப்படின்றதுக்காக உசிலம்பட்டியில் மாலை கடையில் போய் மாலை கிளம்பிட்டோம். அது பாட்டெல்லாம் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் வழியை மறந்துட்டோம். ஸோ வழியை மறந்துட்டு வேறு ரூட்டில் போயிட்டோம். அந்த ரூட்டில் போகலாமான்னு தெரியல, ஆனால் நாங்கள் அதில் போயிட்டோம். போகும்போது தான் ஒருத்தவங்ககிட்ட கேட்டோம், எங்கே இருக்குது மானூத்து, எங்கே வழி, இங்கிட்டு போனால் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க சொன்னார் இந்த பக்கம் போனால் போகலாம் அப்படின்னாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். பெத்தனசாமி திருக்கோயில்னு போட்டிருந்தது. அந்த ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரி ஆயிடுச்சு ஒரு வழியா. அடுப்பு கல் எல்லாம் ரெடியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ விறகு வேணுன்றதுக்காக விறகு தேடி போயிருந்தேன். பாப்பா இங்கே இரு, குத்து ஏதாச்சும். தெரியல, அப்புறம் நம்மளாக்கா அடைக்க முடியும். இங்கே இரு வச்சாய் அக்கா போறேன். அப்போ எது பண்ணாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பா. அவளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அடுப்பு பற்ற வைப்பாங்களே, பற்றிக்கிறோம் புர்ன்னு ஓட்டாதான். யோசிக்கிறா, இது என்ன அடுப்பு என்ன வீட்டுக்கு இருக்கா, ஏன் பைத்தியக்காரங்களா இருப்பாயே போல அப்படி நம்மள நினைப்பா. ஐயோ பாம்பு இவ்வளவு எப்படிக்கா நம்ம தூக்கிட்டு போக முடியும்? தூக்கிட்டு போலாமா? முடியாதுன்னு எதுவுமே அப்படிதாங்க சொல்லுவீங்க. நானே கொண்டு வரேன்க்கா, போங்க. அது ரெண்டு எடுத்து கூட அக்கா இழுத்துட்டு வரேன்க்கா. வீடியோ காக்கா, வீடியோக்குள்ள அக்கா இங்க பாரு, இங்க பாரு. இது உனக்கு என்னது? அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, கியூட்டா. அக்கா விடுங்க. இவ்வளவு பேருக்கு தூக்கிட்டு வரீங்க சொல்றாங்களா மாட்டாங்க? அக்கா நம்ம நல்லது தானேக்கா பண்றோம். நீ அடங்கி உட்கார மாட்டே ஒரு இடத்துல. பாப்பா நம்ம தொத்திக்கிட்டே இருக்க போற வீடியோ வளரும். வர்றதுக்குள்ள அடுப்பெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ லேட்டாக வந்துட்டேன் போல. அங்கே பொங்குறதுக்குள்ளே மண்டவலை வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மா உட்காந்து மண்டவலத்தை இடிச்சிட்டு இருந்தோம். ஒரு கல் மாதிரி இருந்துச்சு, அதை வச்சு இடிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பேசிக்கிட்டே நாங்கள் இடித்ததுனால இடித்தது கூட தெரில, அதுவும் இடித்து முடிச்சாச்சு. அம்மா 2 இடியிலே வந்து எல்லாத்தையும் நொறுக்கிடுவாங்க மண்டவலத்தை. நான் விடிய நொறுக்கிக்கிட்டே இருப்பேன். அதுதான் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கிட்டே நானும் வேகமாக முடிச்சிடணுன்றதுக்காகவே வெறியில் டம்மு 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 டம்முன்னு போட்டு இடிச்சிட்டு இருந்தேன். பொங்க போது வான்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். இந்த உலவசத்தை நான் தான் கொடுத்தேன். ஏன்னா யாருக்குமே உழவு விட தெரியல. நான் அந்த பக்கத்தில் இருந்தேன், அதனால் உலவசத்தை நான் தான் கொடுத்தேன். தலையை தொட்டாலே பிடிக்கும். எனக்கு ஒரு கலர் வாங்கிட்டு வந்து பாருங்க. ஐயோ போட போறியா?
கையில் கொடுங்க பாட்டு நோண்டி தெரிவிட்டீங்க. செல்லக்குள்ள பாப்பாப்லையா இதில் ஆ பார்ப்போம். செல்லு செல்ல கொடுங்க. போட்டு முன்னாடியே கூட போட்டு விடுங்க நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கிறது அப்படியே இதாகிடும். சரி 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 ஒன்றும் மாற்ற தேவையில்லை. ஒன்றும் முடியே பண்ணல. பாப்பா பாப்பா நீ போங்க. பாப்பா நீ அங்கே போய் எடுத்துருவாங்க. பஸ்ஸி வந்து பாப்பா வந்துட்டு மாட்டேன் உனக்கு. இதுல எடுக்க தெரியுமா பாரு. அன்சியே அன்சியே வாடா அங்க வாடா. அம்மா சும்மா லைட் ஆயிடுமா அம்மா ரொம்ப வர அன்சியே நாங்களோட பயிர் வாடா அன்சி இதுவே அவங்க மூஞ்சி பார்த்துட்டு கையை வெட்டிடுச்சு லைட்டா கிரிச்சு. கையை கீச்சிருச்சு லைட்டா. கைய பிடிச்சி அவங்க கைய வெட்டக்கூடாதுன்னு அவங்க லைட்டா வந்துச்சு. அப்புறம் பரவாயில்ல லைட்டா தான் இல்ல வெட்டக்கூடாதுன்னு அவங்க கைய பிடிச்சி வெட்டுங்க. போதும் இந்த அந்த குளிக்கிறது அந்த அங்கிட்டு தான் இருக்கு. குளிக்க வச்சு அமைதியாயிருப்பியா? சக்தி எங்க இருக்கு? இல்ல இது வேணுமா? இப்ப இது வேணுமா? இதை கொடுப்போமா? கொடுத்து ஒரு போட்டுருமாக்கா மண்டவளம் இதுமா இந்த மாதிரி ஏமா போட்டுருவா. இது கொஞ்சம் குழையும். கொஞ்சம் குழையுமா? மொத்தம் குழையும். வலிச்சு கோவில் பொங்கல் குழஞ்சு கோவில் பொங்கல் அது 1/2 கிலோ தான் வாங்கணும். 1/2 கிலோ 10 கிலோ வேணும்னா 1 கிலோ வேணும்ன்றியா? ஏமா 1/2 கிலோ இருக்கானே? 1/2 கிலோ தான். 1/2 கிலோ 1/2 கிலோ நிறைய இருக்குமா? 1/2 கிலோ முக்கா ரெண்டுமே போட்டீங்களா? மண்டவளம் பாதி வச்சிட்டீங்களா? இன்னும் மண்டபம் போடாம அரிசி 1/2 கிலோ குறையாது. மண்டவளம் எத்தனை கிலோ வாங்கினேன்? மண்டவளம் நம்ம இன்னொன்று பார்த்தா 1 கிலோ வாங்கியிருக்கேன். அரிசி இல்லைம்மா அரிசியா சோறு நிறையா இருக்கு. 3/4 கிலோ போட்டா போதும்ல மண்டவளம்? நான் போடும் அவ்வளோதாம்மா. 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மண்டபம். 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கரெக்ட் தானே? அப்ப 3/4 கிலோ போடுங்க. 1/2 கிலோ கட் பண்ணி எடுறா அரிசி. ஏம்மா போதும். சரிம்மா அப்படி அடுக்குள்ளே கிடக்கு. அரிசியா குளிச்சிட்டு பெரிய விஷயம் தான். அந்த போன் எடுத்துட்டு வந்தா நிறைய வீடியோ எடுத்துக்கலாம். புளியங்காய் பிறக்கிட்டு இருக்கோம். மாற்றி வச்சுக்கணும். ஆட்டா பிடிச்சிருக்கேன். ரெண்டு பேருக்கு வெங்காயம்